ஃபோட்டோலாம் இருக்கும். அப்போ ஒரு குழந்தை அந்த படங்களை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டது, மாமா இவங்கெல்லாம் யார், இந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவர்களான்னு கேட்டது. அந்த இன்ஸ்பெக்டர் விவரமானவர், தெரியல பாப்பான்ட்டார். ஏன்னா நாளைக்கு அவங்க தலைவர்களாக வாய்ப்பு நிறையா இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால் தெரியல பாப்பா அப்படின்ட்டார். இல்லை மாமா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டபோது அவர் சொன்னார், இவங்கெல்லாம் தேடப்படுகிற குற்றவாளிகள், வாண்டட் கிரிமினல், இவங்க படத்தை இங்கே மாட்டியிருக்கோம்னார். ஏன் மாட்டியிருக்கீங்கன்னு அந்த பாப்பா கேட்டது. அது ஒன்றும் இல்லை கண்ணா, நீ நாளைக்கு வீதியில் போகிற போது இவங்க யாராவது கண்ணில் பட்டாங்கன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஒரு புகைப்படத்தில் இருக்கிற ஆள் இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவீ இல்லையா, அதனால் அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு தருவதற்காக ஒட்டியிருக்கோம். அந்த குழந்தை குறுக்கு சாலில் ஒரு கேள்வி கேட்டுச்சு, ஐயோ மாமா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறது போய் பிடிச்சிருக்கலாமே, இப்போ ஏன் தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுதான். சரி, அந்த கேள்வி அந்த பதிலில் ஒரு தர்க்க நியாயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குழந்தைகளுடைய பார்வை இப்படி குறுக்கு வெட்டாக யோசிக்கும், எந்த ஒன்றையும் அது வித்தியாசமாக பார்க்கும். அதனால் கை கட்டும் தூரத்தில் கடவுள் என்று சொல்லுகிற போதே எனக்கு ஒரு பழைய திரைப்பாடல் நினைவுக்கு வருகிறது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்றார். இன்றைக்கு மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மறதி அல்ல. அவங்க மேடம் சொன்னாங்க, புத்தகங்களை எல்லாம் படித்தா மறதி வராது, அம்னீஷியா வராது, நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒன்று மறந்துடுறாங்க, புத்தகத்தை படிக்கிறேன்னு வாங்கிட்டு போகிறவனுக்கு பூரா மறதி வந்துடுது, திருப்ப கொடுக்கவே மாட்டேங்கிறான். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, இந்த மறதி என்பதை தாண்டி மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபம் மறதி அல்ல, அவனுடைய நினைவாற்றல் தான் சாபம். என்ன காரணம்? யாரையாவது பார்த்தால் அவருடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் நினைவுக்கு வருகிறது. அதனால்தான் குழந்தைக்கும் கடவுளுக்கும் ஒரு குணத்தை சொன்னவர்கள், குற்றங்களை மறந்துவிடும் குணத்தால் ஒன்று அப்படின்னார். அப்போது கடவுட்தன்மை என்பது என்ன என்றால், மனிதர்களை அவருடைய குறைகளை தாண்டியும் பார்ப்பது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை யோசிப்பது, இது போன்ற அடிப்படை தன்மைகளை படைப்புகளே நம்முடைய காலங்காலமாக அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். இடக்கரடக்கலான நிலைமையெல்லாம் கூட அவர்கள் நகைச்சுவையால் கடந்து போயிருக்கிறார்கள். அவங்க டாக்டர் அம்மா இருக்காங்க, இணை இயக்குனர் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு புலவர் ஒரு கிராமத்தில் இருந்தார். 4-5 நாள் வெளியூர் போயிட்டு வந்தார். வந்து பார்த்தபோது ஒரு சவ ஊர்வலம் போச்சு. யாருன்னா இந்த புலவரை நன்கு ஆதரித்து வந்த ஒரு வள்ளல் இறந்து போயிருக்கிறார். அந்த காலத்தில் தொலைபேசி வசதியெல்லாம் கிடையாது, தகவல் தெரியல. இவர் இந்த பக்கம் பார்த்துருக்கிறார், இன்னொரு திசையில் இருந்து அந்த ஊரினுடைய பெரிய வைத்தியர் வந்திருக்கிறார். அவர் கேட்டார், என்னாச்சு ஐயாவுக்குன்னு கேட்டார். தெரியலிங்க, நானும் வெளியூர் போயிட்டு இன்றைக்கி தான் வர்றேன், எனக்கே இந்த செய்தி அதிர்ச்சியாக இருக்குங்கிறார். அந்த வருத்தம் இந்த புலவருக்கு நகைச்சுவையாக வெளிப்படுது. இங்கே பாரியா, நம்ம வள்ளலை பார்த்து, ஐயா நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு நான் பாட்டு எதுவும் பாடலை அப்படின்னு செத்து போயிட்டார். நீயும் மருந்து எதுவும் கொடுக்கல அப்படின்னு செத்து போயிட்டாருன்னார். சொல்லாண்டு பாடும் சுவை தெரிந்த பாவலன் யான், பல்லாண்டு வாழ்கை என பாடவில்லை வல்லோய், உன் ஒப்பிடற்கு ஒன்னா மருந்தும் உதவவில்லை, எப்படி செத்தான் இவன்னர். இது ஒரு வெண்பா. இதில் என்ன சொல்லுகிறார் என்றால், வருத்தத்தை ஆற்றிக்கொள்வதற்கு, துன்பத்தை கடந்து போவதற்கு ஒரு இலக்கியம் எப்படியெல்லாம் துணை செய்யும் என்று நமக்கு காட்டுகிறார். இதில் நீங்கள் கடவுள் எவ்வளவு தூரம் கை கட்டுகிற இடத்துல இருந்தாருங்கிறத ரொம்ப சமீபத்தில் சொன்னவர் புதுமை பித்தன். இந்த கடவுளும் கந்தசாமி பிள்ளைன்னு ஒரு கதை. காபி சாப்பிட போவார், கடவுள் கூட வருவார். அதில் கடவுள் கையில் வர நோட்டில் கள்ள நோட்டு இருக்கும். கரெக்டாக அந்த கள்ள நோட்டை மட்டும் எடுத்து கிழிச்சு போட்டுருவார். அவர் முதல் முறையாக கடவுள் காப்பி சாப்பிட்டு, எல்லாம் என்னுடைய லீலை அப்படிம்பார். வந்தது கடவுள்னு இவருக்கு தெரியாது. ஓ லீலை இல்லை, சரக்கு மாஸ்டரோட லீலை, உம்ம லீலையெல்லாம் பில் கொடுக்குற படலத்திலம்பார். இப்போ பில்லை கடவுள் தலையில் தட்டி விடுறதுங்கிற முடிவோடைய கந்தசாமி பிள்ளை காப்பி சாப்பிட போகிறாருன்னு கடவுளை இப்படி கைக்கருகே கொண்டு வந்ததனுடைய காரணம் என்னவென்றால்,
காலங்காலமாகவே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கத்தான் புலவர்கள், கவிஞர்கள், அருளாளர்கள் முயற்சி செய்தார்கள். கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சாமின்னு ஒரு பெரிய அறிஞர், பெரிய புலவர், அவர் ஒரு காட்சியை காட்டுறார். கைலாயத்தில் சிவபெருமான் தவத்தில் இருக்கிறார், நல்ல ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார். அந்த நேரம் ஒரு அழுகை சத்தம் கேட்குது. கண்ணை திறந்து பார்த்தா பிள்ளையார் அழுதுட்டு இருக்கிறார். அவருக்கு தவம் கலைந்த கோபத்தில் ஏண்டா இப்படி சத்தம் போடுறேன்னு மகனை கேட்டாராம். அவர் முறம் மாதிரி இருக்கிற காதை காமிச்சு, இங்கே பாருப்பா, இதை தம்பி முருகன் கிள்ளிட்டான்னாராம். இப்போ நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம் பூரா கடவுள் வீட்லேயும் நடக்குது. இவர் என்ன பண்ணார், தம்பி அண்ணன் முருகனை கூப்பிட்டு, நீ ஏன் அண்ணன் காதை பிடிச்சி கிள்ளினாராம். நான் ஒன்றுமே பண்ணலப்பா, எல்லா குழந்தையும் இப்படி தான் ஆரம்பிக்கும். நான் ஒன்றுமே பண்ணலப்பா, எனக்கு 6 முகம் 12 கண்ணு, அண்ணன் விநாயகன் தான் என் கண்ணை 1 2 3 4 5ன்னு எண்ணி கேலி பண்ணாருனாராம். அவர் மறுபடியும் இந்த பக்கம் திரும்பினாராம். பிள்ளையார் சொன்னாராம், நான் ஒன்றுமே பண்ணலப்பா, நான் ஓரமாக உட்காந்துருந்தேன், தம்பி முருகன் தான் என் தும்பிக்கையை முழம் போட்டு அளந்தான்னாராம். இப்போ நடந்தது இதுதான். பிள்ளையார் ஓரமாக உட்கார்ந்துருக்கிறார், முருகப்பெருமான் ஓடிட்டு இருக்கிறவர் துரு துருன்னு இருக்கக்கூடிய பிள்ளை அந்த தும்பிக்கை எடுத்து முழம் போட்டு அளந்துருக்கிறார். அவர் பதிலுக்கு கண்ணை 1 2 3 4 5ன்னு என்னவும் நறுக்குன்னு கிள்ளிட்டு ஓடிவிட்டார். விநாயகருக்கு கனத்த சரீரம், துரத்திட்டு போக முடியல, அழுதுகிட்டே நின்னார். இந்த நேரத்தில் உமையம்மை உள்ளே இருந்து வந்தாங்களாம். அப்போ நம்மெல்லாம் பண்ணுற வேலையை சிவபெருமான் பார்த்துருக்கிறார். பாரு, நீ பிள்ளைகளை பெற்று வளர்த்த லட்சணம்னு இருக்கார். எப்போவுமே பையன் மார்க் வாங்கிட்டு வந்தால் ஏன் பிள்ளைன்னு சொல்லுவோம், பையன் தப்பு பண்ணால் வீட்டுக்காரம்மா பார்த்து ஓம் பிள்ளைம்போம். இதை சிவபெருமானே பண்ணியிருக்கிறார். இந்த 2 பேரில் யார் பாதிக்கப்பட்டவர்னு பார்த்து பிள்ளையார் தான் பாதிக்கப்பட்டார்னு தெரிஞ்சு அருகே அழைத்து உமையம்மை அணைத்து கொண்டாளாம். புலவர் சொல்கிறார், அரணவன் இடத்திலே ஐங்கரன் வந்துதான் ஐயன் செவியை மிகவும் அருமுகன் கிள்ளினான் என்றே சினுங்கிடவும் அத்தன் வேலவனை நோக்கி விரைவுடன் வினவவே அண்ணன் என் விலங்கு கண் எண்ணினன் என வெம்பிடும் பிள்ளையை பார்த்து நீ அப்படி விகடமேன் செய்தாய் என மறுவும் என் கை நீள முழம் அளந்தான் என்ன மயிலவன் நகைத்து நிற்க மலையரையன் உதவ வரும் உமையவளை நோக்கி உன் மைந்தரை பாரா என கருதறிய கடலாடை உலகு போல கண்டம் கருப்பமாய் பெற்ற கன்னி கணபதியை அருகழைத்து அகமகிழ்வு கொண்டனள் களிப்புடன் உமை காக்கவே என்று அற்புதமான பாட்டை சிவப்பிரகாச சாமிகள் நமக்கு சொன்னார். இது என்ன இதனுடைய நோக்கம்னா, கடவுள்னா ஏதோ உன்னை தாண்டி இருப்பது, உன்னை ஆட்சி செய்வது, உன்னை அடக்குவதுன்னு பார்க்காத. உன் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பாரு. உனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் அங்கேயும் இருக்குது. உன் பிள்ளைகள் பண்ணுற தகராறெல்லாம் அந்த பிள்ளைகள் பண்ணுது என்று அந்த பண்பை எளிமைப்படுத்தி நம்மோடு நெருக்கி காட்டினார். அது என்ன செய்ததென்றால் பல சிந்தனைகளுக்கு கதவு திறந்து விட்டது. கடவுள்கிட்ட உரிமையாக கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. இப்போது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனத்தை வைத்தார். இப்போ நவராத்திரி நேரம் அம்பிகைக்கு சிங்க வாகனம், சிவபெருமானுக்கு ரிஷபம்லாம் சொன்னாங்க. இது ஏன்னு கண்ணதாசன்ட்ட கேட்டாங்க. அவர் அப்போ தான் திராவிட இயக்கத்திலேருந்து வெளியில் வந்த காலகட்டம் வேறு, அர்த்தமுள்ள இந்த மதம்லாம் எழுதின சூழ்நிலை. அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொன்னார், இங்கே பாருப்பா, அதெல்லாம் கொடுத்தாங்க, உன்னை கவனிச்சியா, யமனுக்கு எரும மாட்டை கொடுத்தாங்கன்னார். ஏன் அப்படின்னா, யமனுக்கு நீங்கள் ஒரு இன்சுசுக்கி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவன் போய் வேகமாக எல்லா உயிரையும் எடுத்துகிட்டு வந்துடுவானான். அப்போ இருக்கிறதுலையே மெதுவாக போகிற வண்டி எதுவோ அதை அவன் கையில் கொடுத்தாங்களாம். 100 கிடைத்தால் ஒருவரை பிடித்து நோய் கொடுத்து அவர் உயிர் பறிக்கும் கூற்றுவன் தனக்கொரு குதிரையை கொடுத்தால் குவலயம் வாழ்வராதென்று ஆற்றிலா எருமையை அவனது குதிரையாய் அமைத்தனர் சமயமா முடிவோர்னர். இதோடு விட்டால் கண்ணதாசன் இல்லை. அவர் அப்போ தானே இந்த இயக்கத்துக்கு வந்தார். ஒரு சின்ன குறும்பு பண்ணுறார். அதனால தான் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கூட 90 வயசு தாண்டி இருக்காங்கன்ட்டார். தூற்றுவார் தனக்கும் 90 ஆண்டு தொடர்வதே இதன் பயன் அளவோன்னு அந்த பழைய உரிமையோடு பாடுகிற அந்த தன்மை கண்ணதாசன் இருந்தது. அப்போ என்ன நாம் பார்க்குறோம் அப்படின்னா, கடவுள் என்பவர் உங்களுக்கு அணுக்கமானவர், பக்கத்தில் இருப்பவர். இப்போ நம்ம சமகாலத்தில் மகுடேஸ்வரன் ஒரு கவிஞர், அவர் எழுதினார், யதார்த்தமானவர் என் கடவுள். அவர் எப்படி தெரியுமா? யதார்த்தமானவர் என் கடவுள்,
அவருக்கு வெயில் காலத்தில் கற்ப கிரகத்துக்கு வெளியே கால்நடையாய் போய் காற்று வாங்கி வருவார் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அப்படி ஒரு கடவுளை கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் போய் சந்நிதியில் நிற்கிறீங்க, சந்நிதி காலியாக இருக்குது, சும்மா வாக்கிங் போயிருக்காரு வந்துடுவார் அப்படின்னா இது சுந்தரருக்கு அது நடந்திருக்கு. உள்ளே போயிருக்கிறார், அந்த தன்மை இல்லைன்னு அவர் பார்த்து அது வேறு. அதுக்குள்ளே நம்ம போனால் அது தத்துவ விளக்கமாக போயிடும். நம்ம யதார்த்தமாக கடவுளை பார்ப்போம். அப்போ கடவுள் என்பவர் உங்கள் கை கெட்டும் தூரத்தில் இருப்பவர் என்பதை திரும்ப திரும்ப அருளாளர்கள் காட்ட முற்பட்டார்கள். அதனுடைய விளைவு என்னாயிற்று? அவர்களால் அந்த உருவகங்களை உரிமையோடு பேச முடிந்தது. அதுக்கு நிந்தாஸ்துதின்னு பேர் வச்சாங்க. அது என்ன நிந்தாஸ்துதி? புகழ்வது போல் இகழ்வது, இகழ்வது போல் புகழ்வது. இப்போ சீர்காழி பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற இறைவனுக்கு வைத்தியநாதர்னு பேர். எல்லா நோய்களுக்கும் அவர் தீர்த்து வைக்கக்கூடிய தலைமை தன்மையில் இருக்காருன்னு பேர். நீங்கள் சிவபெருமானை பார்த்தீங்கன்னா ஒரு காலம் மடித்து வச்சு உட்கார்ந்துருப்பார். அவருடைய மைத்துனர் பெருமாள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பார். விநாயகர் வயிறு நல்லா பெருசாக இருக்கும். காலமே புலவன் கேட்குறாரு, ஒரு காலம் மடித்து உட்கார்ந்துருக்க, உனக்கே வாதக்கால். உன் மைத்துனர் இருக்காரே அவருக்கு நீர் இழிவு, கடலில் போய் படுத்திருக்காரா. இழிவுனா படுத்திருப்பது. அப்போ மச்சானுக்கு நீர் இழிவு. உன் பையனுக்கு போதம் கந்துருச்சு வயிறில். இவ்வளவு வியாதி குடும்பத்திலே இருக்கேன்னு எந்த வியாதியை தீக்க போகிறேன்னு கேட்குறார். வாதக்காலான் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவாம் போத பெருவயிராம் புத்திரருக்கு ஓதக்கேள் வந்த வினை தீர்க்க வகையறியார் வேளூரார் எந்த வினை தீர்ப்பார் இவர்னர். அதாவது அவர் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியவர் என்பதை நிந்தாஸ்துதியில் இகழ்வது போல் புகழ்வது அப்படிங்கிறது ஒரு பக்தர்களுக்கு தரப்பட்ட ஒரு உரிமை. கடவுளை என்ன வேணாலும் பேசலாங்கிற உரிமை யாருக்கு இருக்குது? பக்தர்கிட்ட இருக்குது. அதனால தான் ஒரு தடவை என்னாச்சு, நம்ம மதுரைக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் தளிக்கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த தளிக்கோயிலில் சிவபெருமான் ரொம்ப பிரசித்தி. அங்கே ஒரு ராஜா இருந்தார். பக்கத்து ஊருக்கு சில புலவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு அவர் கேள்விப்பட்டார். அவருக்கு இந்த புலவரங்கெல்லாம் வந்தால் தன்னுடைய ஊருக்கு வரணும்னு ரொம்ப விருப்பம் இருக்கும். அதனால் மந்திரியை கூப்பிட்டு விட்டார். ஒரு பாட்டை எழுதி கையில் கொடுத்தார். இந்த பாட்டை கவனமாக கொஞ்சம் கேட்டிங்கன்னா அதோட நயம் புரியும். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த திருப்பத்தூரில் நடனமாடக்கூடிய சிவபெருமான் இருக்காரே, இவரை பார்த்ததுனால வினையெல்லாம் தீர்ந்துருச்சு, மறைமுகமாக நீங்களும் கும்பிடுங்கன்னு அர்த்தம். பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றேன் மறந்தும் இனிப்பிறக்க வாரேன் சிறந்தமதி சேர்த்தானை புத்தூர் தளியானை இப்புவனம் காத்தானை கூத்தாட கண்டுன்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். இந்த மந்திரியும் அதை வாங்கிட்டு போய் அந்த புலவங்கிட்ட கொடுத்தா அவர் வாங்கி படித்து பார்த்தான். பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றேன் மறந்தும் இனிப்பிறக்க வாரேன் சிறந்தமதி சேர்த்தானை புத்தூர் துளியானை இப்புவனம் காத்தானை கூத்தாட கண்டு அப்படி சொன்னால், இப்படி தமிழ் தெரியாத ராஜாக்கள் ஆட்சி பண்ணுற இடத்துக்கெலாம் நாங்கள் வர்றதில்லைன்னு சொல்லியிருந்தேன். மந்திரிக்கு எப்படி இதை போய் ராஜா கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த புலவன் சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிடுவான், இவன் தான் மந்திரி வேலை பார்க்கணும். கையை பிசைஞ்சிக்கிட்டே நின்னான். எப்போ வர்றேன் நாங்கள் புலவர்கள் சமூகத்தில் மன்னிக்கணும், தமிழ் தெரியாத அரசர்கள் இருக்கிற ஆட்சி செய்கிற மண்ணுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ராஜா கோபப்படலை. அவர் சொன்னார், நீ ஒன்று பொண்ணு, நாளைக்கு அங்கே போ, சாயங்காலம் அந்த கோயில் தரிசனத்துக்கு வருவாங்க, அதுக்கு முன்னால் ஒருத்தன் கையில் தீவட்டி எடுத்துகிட்டு போவான். தீவட்டி தடியை கையில் வைத்திருப்பவனுக்கு தான் தீவட்டி தடியன்னு பேர். அதை நம்ம வேறு அர்த்தமாக ஆக்கிட்டோம் இன்றைக்கி. தீவட்டி தடியை வைத்திருப்பவன் தடியன். அவன் என்ன பண்ணுவான், தீபாராதனை ஆகிறப்ப அவனும் தீவட்டியை ஓரமாக வச்சுட்டு கும்பிடுவான். நீ ஒன்று பண்ணு, அந்த தீவட்டியை எடுத்து ராஜா முன்னால் அந்த வந்த புலவைங்க முன்னால் 3 சுற்று சுற்றுன்னார். இப்போ முடிவே பண்ணிட்டான். அவங்க சொன்னது கரெக்ட் தான் போல இருக்குது, நம்ம ராஜாவுக்கு விவரமே இப்போ தீவட்டியை சுற்ற சொல்கிறாருன்ட்டு வேறு என்ன பண்ணி தொலைகிறது, மந்திரி ஆகிட்டோமேன்ட்டு போய் சுற்றினான். அந்த புலவருங்க, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், உங்கள் அரசருடைய பெருமை புரியாமல் பேசிட்டோம், நாளைக்கே வரோம்னு சொல்லுங்கன்னு. இப்போ மந்திரிக்கு டவுட்டு, நம்ம ராஜா லூஸா இவனுங்க லூஸான்னு தெரியலையே, நேற்று அவருக்கு தமிழே தெரியாதுன்னாங்க, இன்றைக்கி அவர் சொன்னால் உடனே நாங்கள் வர்றேங்கிறாங்க, என்னென்னு புரியலையேன்ட்டு ராஜா கிட்டே போனான்.
என்ன வரேன்ட்டாங்களா? ஆமாம் ராஜா, அப்படி தான், அதான் சமூகத்துக்கு விண்ணப்பிக்கணும்ன்ட்டு அவன் சொன்னான். நேற்று அவங்க சொன்னதும் புரியல, இன்றைக்கி நீங்கள் தீவட்டி சுத்த சொன்னது ஏன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு மொத்தமாக புரியல, கொஞ்சம் விளக்குங்கன்னா. அவர் சொன்னார், அந்த பாட்டோட முதல் 1.5 வரியில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றே மறந்தும் இனி பிறக்க வாரேன். சிவனை என்ன சொல்லிட்டேன்? சிறந்த மதி சேர்த்தானை. சிறந்த மதின்னா என்ன அர்த்தம்? முழு நிலவுன்னு அர்த்தம். இறைவன் தலையில் சூடியிருப்பது பிறை நிலவு. நான் குறைமதி சேர்த்தானேன்னு எழுதாமல் சிறந்த மதி சேர்த்தானேன்னு எழுதிட்டேன்ல, எனக்கு கதை தெரியாதுன்னு முதல்ல தள்ளிட்டாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? போய் தீவட்டி எடுத்து 3 சுற்று சுற்றுன்னேன். நீ நெருப்பு அப்படி சுற்றுற போது திரும்ப திரும்ப சுற்றினா அது ஒரு பந்து மாதிரி தெரியும். நான் என்ன விளக்கம் சொன்னேன்னா, இறைவன் சூடியிருக்கிறது பிறை நிலவு தான் என்றாலும் அவன் குதித்து குதித்து கூத்தாடுகிற போது அந்த பிறை நிலவு முழு நிலவு போல தோன்றும், சிறந்த மதி சேர்த்தானை அப்படின்னு அதுக்கு பொருள் சொன்னார். அப்போ ஒரு கவிதை உள்ளே புகுந்து பார்ப்பதற்கு இவ்வளவு இடம் கொடுக்கிறது. இதை இதில் இருக்கிற பக்தியை விட்டுருங்க, நடந்துச்சா இல்லையா அது அடுத்தது. உள்ளே புகுந்து பார்ப்பதற்கு இவ்வளவு இடங்கள் இருக்கின்றன ஒரு பாட்டுக்குள்ளார். அதனால தான் இந்த புலமைங்க பூரா இந்த உரிமையிலேயே கடவுள்கிட்ட பேசுனாங்க. இந்த கடவுளுங்கிறானே அவன் யாருன்னு ஒரு புலவன் கேட்டான். யார்? அவர் ஒரு ஆழ்வார். ஏய், நீங்கள் என்ன ஆழ்வாரில் ஒருத்தராக இருக்கீங்க, உங்களை நீங்கள் போய் கடவுள் யார்? நமக்கெல்லாம் அவன் கடவுள் இல்லைப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவன், வானத்தில் இருக்கிற தேவர்கள், அவனுக்கு வேணால் அவன் கடவுளாக இருக்கலாம். எனக்கு எப்படின்னா, திருமகளாகிய மகாலட்சுமிக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அந்த உரிமை எனக்கு உண்டுன்னார். நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இன்பன், ஞாலத்தார் தமக்கும் தேவர்க்கும் பெருமான். எனக்கெல்லாம் அவன் கடவுள் கிடையாது. அப்போ அந்த நெருக்கத்தை இணக்கத்தை எது கொடுத்தது என்றால் பக்தி என்கிற ஒரு பேர் இயக்கம் கொடுத்தது. அதனால்தான் கடவுளே இல்லை என்று சொல்ல வந்த நம்முடைய பாவேந்தர் கூட தமிழ் பாடல்களை, பக்தி பாடல்களை விட்டுறாதீங்கன்னு தமிழ் இயக்கத்தில் எழுதுகிறார். சொற்கோவின் நற்போற்றி திரு அகவல் செந்தமிழில் இருக்கும்போது கற்கோவிலுக்குள்ளே கால் வைத்தவாறு சகஸ்ரநாமம்னு கேட்டவர் தெற்கோதும் தேவாரம் திருவாய் மொழியான தேன் அப்படிங்கிறார். என்ன காரணம்? தமிழ் அந்த இலக்கத்தை கொடுக்கிறது, பக்தியை கொடுக்கிறது, இறைவனோடு இணக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பார்வையில் நீங்கள் பார்க்க தொடங்கினால் பல விஷயங்களை புதுசாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கண்ணப்பர்னு நமக்கு தெரியும்ல, அவர் யார்? ஒரு முரட்டு பக்தர். நான் இப்போலாம் அந்த வார்த்தையை சொல்கிறதில்ல, அது இப்போ அரசியல் கட்சியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முரட்டு பக்தர்னு போஸ்டரே போடுறாங்க. நான் அதனால் அந்த வார்த்தையில் அதிகமாக பயன்படுத்துறதில்லை. ஆனால் ஒரு முரட்டுத்தனமான பக்தி செலுத்தினவர் கண்ணப்ப நாயனார். அவரை முதல்ல நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ சுந்தரமூர்த்தி கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருங்கிறார். இன்னும் இவரை போய் கலையில் உயர்ந்தவர்னு சொல்கிறாரே அப்படின்னு யோசித்தா, அடுத்து நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு? நல்லறிவாளன்ட்டார். அது என்ன நல்லறிவாளன்? வாயில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் சிவபெருமான் தலையில் துப்புன நல்லறிவாளன்கிறார். வாய் நீர் கதிர்முடி மேல் உகுத்த நல்லறிவாளன்கிறார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்மெல்லாம் முரட்டுத்தனமான பக்தி, ஆகமங்கள் அறியாத பக்தின்னு எல்லாம் பேசுகிறோம். சிவகோசரியாரே திட்டுறார். ஒரு சிவாச்சாரியார், என்னையா இப்படியா சாமி கும்பிடுவான்னு திட்டிட்டு போகிறாரு. இதை போய் அறிவினுடைய அடையாளம்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்களே இப்படின்னு பார்த்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், திருக்குறளில் எங்கெங்கெல்லாம் அறிவுன்னு வருதோ அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா யோசித்து பார்த்தா, அந்த காலத்தில், அதாவது இந்த ஜாதி மத பேதங்கள் இருந்த காலங்களில் வேடர் குலம் என்பது போதிய கல்வியறிவு இல்லாத ஒரு குலம். அப்போ அவங்கெல்லாம் யாரும் படிக்கலை. அந்த இனத்தில் பிறந்தவர் யார்? திண்ணனாராகிய கண்ணப்பர். ஆனால் அவர் சிவபெருமானை பார்த்து சிவனை உணர்ந்தார். சிவத்தை செம்பொருள்னு சொல்கிறது நம்ம வழக்கம். இப்போ பாருங்கள், திருவள்ளுவர் சொல்கிறார், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறார். இந்த முதல் குறள் அவர் வாழ்க்கையோட டேலி ஆகிடுச்சு. அவர் போனது பன்னி வேட்டைக்கு. ஒரு பன்னியை துரத்திட்டு போகிறார். மலை மேலே பன்றி ஓடுகிறது, இவரும் போகிறார்.
அங்கே ஒரே ஜோதியாக தெரியுது. கூட வந்த நண்பன்கிட்ட கேட்குறார், அங்கே ஜோதியாக தெரியுதே அது என்னங்கிறார். அவன் சொல்கிறான், காட்டு மரமெல்லாம் தீப்பிடிச்சி எரியுதுன்ட்டான். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அங்கே போய் பார்த்தா அது சிவ ஜோதியை அவர் கண்டார். அப்போது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்புறம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். போனது ஒரு பன்னி வேட்டைக்கு, ஆனால் சிவத்தை போய் சேர்ந்துட்டார். சென்ற இடத்தில் செலவிடாது தீதொறி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. குரலாச்சா? அப்புறம் பாருங்க, அவருக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வருது. இப்போ நம்மெல்லாம் சொல்லக்கூடாது, கரூரில் நடந்த விஷயத்தை திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறோம். முதல் தடவை அதிர்ச்சியாக இருக்குது, போக போக எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிடுது. அதை பார்த்து ஃப்ரீஸ் பண்ணிலாம் பார்க்குறோம். ஆனால் சிவன் கண்களிலே ரத்தம் வந்து தான் இவரோடே பதச்சு போயிட்டார். வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார், வாயின் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ கொந்தளர் பள்ளித்தாமம் குஞ்சி நின்று அலைந்து சோர பைந்தடை அலங்கன் மார்வர் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தாருங்கிறார். விழுந்து புரண்டு அழறாராம். பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார் கடுத்ததென்னோ ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் கடுத்ததென்னோ மேவினால் பிரியமாட்டார் விமலனாருக்கு அடுத்ததென்னோன்னு அழறார். இங்கே தான் திருவள்ளுவர் பக்கத்தில் நின்று சொல்கிறார், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடையினர். பிறர்னு கூட சொல்ல, பிரிது அது ஒரு கல்லாக கூட வச்சுக்கோங்க. லிங்கம் நம்ம சில பேர் பார்வையில் கல்லாக இருக்கலாம். பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அப்புறம் இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வெறுமனே ரத்தம் வருதுன்னு அவர் விட்டுட்டு போயிடல, அழுதுட்டு போயிடல. அதற்கு மாற்றாக கண்ணில் பெயர்த்து அந்த இடத்துல வச்சு அதை சரி பண்ணுன்னு நினைக்கிறார். திருவள்ளுவர் சொல்லுகிறார், அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார். திருக்குறளில் எங்கெல்லாம் அறிவு என்று பேசப்படுகிறதோ அதெல்லாம் கண்ணப்பர் வரலாறோடு பொருந்தி போவதால் அவரை நல்லறிவாளன் என்று சைவ உலகம் பாராட்டியது என்பதை நீங்கள் திருக்குறள் படித்து தெரிஞ்சுக்க முடியும். என்றைக்குமே அதுக்கு என்ன இலக்கியத்தில் சந்தேகம் வந்தாலும் ரெஃபரன்ஸ் திருக்குறள் தான். அங்கே பார்த்தீங்கன்னா டேலி ஆயிரும். அதனால திருக்குறள் நம்முடைய தனிப்பட்ட நூல். திருக்குறள் ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட நூல். எப்படி நம்ம ரிலேட் பண்ண, உலக பொதுமறையாக இருக்கட்டும், உங்கள் பர்சனல் புக்குன்னு வாழ்க்கையில் ஒன்று இருந்தால் அது திருக்குறள். அதனால தான் கவிஞர் சிற்பி சொன்னார், திருக்குறள் எப்படின்னா, எனக்கொரு நோயும் மனைக்கொரு தீங்கும் இழவும் வீழ்ச்சிகளும் இதயத்தின் அடியில் துயரத்தின் நெருப்பும் எரிந்து கரிந்திடுமேல் மனத்தினில் வள்ளுவ முதுமகன் வருவான் மகனே சிறி என்பான் விழிகளின் கண்ணீர் மாற்றுக என்பான் துணிவாய் எழு என்பான். குறள் உங்களோடு தனிப்பட நேர்பட பேசுகிற ஒரு புத்தகம். அதை நோட்ஸ் இல்லாமல் படிக்கணும். உரை என்பது வேறு, பரீட்சைக்கு போடுற நோட்ஸ் என்பது வேறு. நம்ம காலத்துலலாம் கோனார் நோட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதை வச்சு கூட கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார், ஒரு நாள் திருக்குறளில் ஒரு பெரிய தேர்வு போட்டி வச்சாங்களாம், யார் வேணாலும் கலந்துக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்து திருவள்ளுவர் ஆகாயத்துலேருந்து பூமிக்கு வந்திருக்கிறார். அங்கே ஒருத்தர் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறார், பதிவு பண்ணுறார். பேர் என்னென்னா திருவள்ளுவர்னு இருக்கார். அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டார், நிமிந்து கூட பார்க்கல. பரீட்சை எழுதிட்டார். மாலையில் தான் ரிசல்ட் வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சென்னையில் போய் மெரினா பீச் பார்த்துட்டு வள்ளுவர் கோட்டம்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாராம். தோற்று போனவங்க பட்டியலில் முதல் பேர் திருவள்ளுவர்னு இருக்கான். கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார், வள்ளுவரும் மாணவராய் ஆனார், திருக்குறளில் தேர்வெழுத போனார், முடிவு வெளியாச்சு, ஃபெயிலாகி போச்சு, காரணம் அவர் படிக்கவில்லை கோனார் அப்படின்னு. கோனார் நோட்ஸ் படிக்காமல் திருக்குறளில் பரீட்சை எழுதுனா திருவள்ளுவரே தோற்று போயிடுவாருங்கிற நிலைமை இருக்குங்கிறத கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு முறை சொன்னார். அப்போ மூல ஆசிரியனோடு நமக்கு தொடர்பு வேண்டும். இதை ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படி சொல்லியிருப்பாரோ என்று வாசகன் நேர்பட உரையாட வேண்டும். அதுக்கு தான் இந்த மேடைகள்லாம். அவர் கூட சொன்னார், இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு பேச வைக்கிறத விட 1 மணி நேரத்துக்கு புத்தகத்தை படிக்க வைக்கலாம்னார். அதை கூட ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு தான் சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அப்படி படிக்க நேரம் இல்லாதவர்களுக்கு அதை எடுத்து சொல்லுவதற்கு இந்த மேடைகள். நீங்கள் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா அவங்க தினம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிற பழக்கம் வரும். தேவி பாரதின்னு ஒரு கவிஞர், ஒரு நவீன எழுத்தாளர்,
சாகித்ய அகாடமியெல்லாம் வாங்கியிருக்கிறார். அவர் கண் வெடித்த மறுநாள்னு ஒரு புஸ்தகம் போட்டார். அந்த புத்தகத்தினுடைய பின் அட்டையில் ஒரு 30 வருஷம் முன்னால் நான் படித்தது இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் என்ன சொல்லுகிறார், குரங்குகளுக்கு புத்தகங்களை பிடிக்காது. அப்போ புஸ்தக கண்காட்சிக்கு வராதவங்கெல்லாம் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். குரங்குகளுக்கு புத்தகங்களை பிடிக்காது. ஏனென்றால் முதல் புத்தகம் உருவான போது கடைசி குரங்கிலிருந்து முதல் மனிதன் தோன்றினான். அதனால் குரங்குகளுக்கு புத்தகங்களை பிடிக்காது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் குரங்குகள் கையில் புத்தகத்தை கொடுத்து பாருங்கள், கிழிக்கும், தூக்கி வீசும், தூர எரியும். ஏனென்றால் குரங்குகளுக்கு புத்தகங்களை பிடிக்காது அப்படின்னார். அப்போ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அவன் தன்னை நம்பி நிமிரத் தொடங்கியது அறிவு என்கிற ஆயுதத்தால். ஒரு கவிஞன் இருந்திருப்பான், மொழி கூட அவனுக்கு இருந்திருக்காது, ஆனால் அவன் மனசுக்குள்ள ஒரு கவித்துவம் வந்திருக்கும். இது ஒரு அருமையான நுட்பமான விஷயம். மொழி என்பது வருவதற்கு முன்பே அவன் மனசில் கவித்துவம் கண்மலர்ந்திருக்கும். கேசிஎஸ் அருணாச்சலம் எழுதுகிறார், எழுத்தும் தோன்றிடும் முன்னே, எழுத்தும் தோன்றிடும் முன்னே என்றோ இருந்த கவிமனத்துள்ளே விழித்து எழுந்தது பாடல், அதை வேண்டி வளர்ப்பது என் வேலையினர். அப்போ மொழி என்கிற ஆயுதம் ஒரு படைப்பாளியின் கையில் வருகிற போது அவனும் முழுமை பெறுகிறான், மொழியும் முழுமை பெறுகிறது என்பதைத்தான் வாசிப்பு அனுபவம் நமக்கு காலங்காலமாக சொல்லிக்கொண்டே வருகிறது. அப்படித்தான் நீங்கள் ஒரு சின்ன பையனுக்கு லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், ஒன்று அவன் தாழ்வு மனப்பான்மையில் குறுகி போவான், இல்லை என்றால் அவன் ஒரு எதிர்மறை மனிதனாக மாறிவிடுவான். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி இது. பாரதியாருக்கு 5 வயசு இருக்கிறப்போ அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நல்ல வேளையாக வந்த சித்தி இந்த சீரியலில் வர சித்தி மாதிரி இல்லை, அவங்க சீரிய சித்தியாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 4 சீரியல் பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப மாட்டீங்க. குடும்பமே உங்களுக்கு எதிராக வேலை செய்தால் தோணும்னா விடாமல் சீரியல் பார்த்தா போகிறோம். அப்படி ஒரு மனநிலையை அது மாற்றிடுது. அப்போ பாரதியாருக்கு அந்த வயசு இருந்த ஒரே பிரச்சனை அவங்க அப்பா. சரியான டென்ஷன் பார்ட்டி. சின்னசாமி ஐயர் திட்டிகிட்டே இருப்பார் பையனை. அவர் என்னென்ன நிபந்தனை போட்டார் குழந்தைக்குன்னா, நீ ஓடக்கூடாது, விளையாடக்கூடாது, யாரையும் நண்பர்களாக வச்சுக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ட்டார். பாரதியார் சொல்கிறாரு, எனக்கு 10 வயசு ஆகிறப்ப என் வயசில் இருக்கிற பிள்ளைகள்லாம் மரத்தில் ஏறுவான், குளத்தில் குதிப்பான், நீ என்னையா பண்ணுவேன்னு கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு பயந்து புஸ்தகத்தை படிச்சுட்டு ஓரமாக உட்காந்துருந்தேன்னார். ஆண்டொரு 10 நில் ஆடியும் ஓடியும் 6 குளத்தில் நீச்சலும் பேச்சிலும் ஈண்டு பலமரத்து ஏறி இறங்கியும் என்னோடு ஒத்த சிறுவர் இருப்பர், வேண்டு தந்தை விதிப்பினுக்கு அஞ்சி யான் வீதி ஆட்டம் ஏதிலும் கூடிலேன், தூண்டு நூல்களோடு தனியனாய் தோழமை பிரிது இன்றி வருந்தினேன் அப்படிங்கிறார். சுயசரிதையில் எழுதுகிறார் பாரதி. நீங்கள் மறந்துடக்கூடாது, இப்படி அடக்கி ஒடுக்கி வளர்க்கப்பட்ட பாரதி தான் வளர்ந்த பிறகு உங்கள் வீட்டு பிள்ளைக்கும் என் வீட்டு பிள்ளைக்கும் எழுதுனா ஓடி விளையாடு பார்ப்பான். அது அவன் வாழ்க்கையை தெரிஞ்சாதான் அந்த வரிகளினுடைய அர்த்தம் புரியும். இல்லாட்டி ஏதோ பாப்பா பாட்டுன்னு போயிடுவோம். விளையாடவே கூடாதுன்னார் அவங்க அப்பா, ஓடி விளையாடு பாப்பான்னா. ஓரமாக உட்காந்துருந்தார் அவங்க அப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னா. யாரோடையும் சேராதன்னார் அவங்க அப்பா, கூடி விளையாடு பாப்பான்னா. திட்டிகிட்டே இருந்தார் அவங்க அப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாரதி பாடினான். அப்போ அவன் வாழ்க்கையினுடைய வழி தெரிந்தால்தான் இந்த வார்த்தைகளினுடைய கம்பீரம் நமக்கு தெரியும். எனவே மனிதன் மனிதனோடு உறவு கொள்வதற்கும் மனிதன் கடவுளோடு உறவு கொள்வதற்கும் அற்புதமான ஊடகமாக மொழி வாய்த்தது. அந்த மொழிகளிலும் குறிப்பாக தமிழ் வாய்த்தது. தமிழ் பற்றிய ஒரு செழிப்பான உணர்வு சின்ன பிள்ளைகள் மனசுலே வரணும். அது எப்படி வரும்? நல்ல பாட்டை சொல்லி கொடுத்தா வரும். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு காலத்தில் வீட்டில் விநாயகரகவல் சொல்லுவாங்க, சைவ பாடல்கள் சொல்லுவாங்க, திருமுருகாற்றுப்படை சொல்லுவாங்க. இதெல்லாம் வீட்டில் சொல்லி கொண்டிருந்த போது வீட்டுக்குள்ளே தமிழ் இருந்தது. அது கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, அது அடுத்த பிரச்சனை. மொழியில் புழக்கம் என்பது
இந்த பக்தி பாடல்கள் வழியே வீட்டுக்குள் இருந்தது. பாராயணம் பண்ணுறது தினம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த பாட்டை. அது குழந்தைகள் காதில் விழும், அவங்களுக்கு இயல்பாக அந்த நடைமுறை வரும். இப்போ நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிற போது இலக்கணத்தில் ஒரு பாட்டு, அது மனப்பாட பாட்டு கிடையாது, சும்மா மேற்கோள் பாட்டு. எனக்கு இருந்த ஆர்வத்தில் நான் கான்வென்ட்டில் தான் படித்தேன், ரைட் ஃப்ரம் பேபி கிளாஸ்லேருந்து பிஜி வரைக்கும். ஆனால் மொழியில் ஒரு ஆர்வம் உண்டு. அப்போ அதில் ஒரு மேற்கோள் பாட்டு ஒன்று வந்தது, சுத்தமாக புரியல, ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டேன். எதுக்கு? பசங்கள்லாம் சொல்லி காட்டி மிரட்டுறதுக்கு. அந்த பாட்டு என்ன தெரியுமா? நான் 9ஆம் கிளாஸில் படித்தது. நந்தாய் தமர் நங்காதலர் நஞ்சை பிறர் நந்தா உரை நந்தேய மேல் வந்தே நனி நொந்தாடுயர் தந்தை இவன் நின்றா நெறி நின்றார் இவர் தந்தாவளி சிந்தா விட அடிப்போம் மடல் கெடுப்போம் முக திடிப்போம் இடு படிப்போம் பசை துடைப்போம் இரு குடிப்போம் படி முடிப்போம் படி நடப்போம் என வாங்கு பெருமுரசு அதிர பேருமின் கருமுகில் ஈர்த்தெழும் உரிமைன்னு ஆர்த்தே. இந்த பாட்டை உடனே திருப்பி சொல்கிறவங்களுக்கு 1000 ரூபா தருவேன். ஏன்னா எனக்கே 2வது தடவை ஒழுங்காக சொல்ல வர. அது என்ன சொல்லுது அந்த பாட்டுன்னா பாருங்கள், மனோன்மணியத்தில் சுந்தரம்பிள்ளை எழுதின பாட்டு. படைக்கு தளபதி வீரர்களுக்கு உற்சாகமூட்டி ஒரு உரையாற்றுறான். டேய், நம்ம அப்பா அம்மா சொந்தக்காரங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம அன்புக்குரியவங்க, இவங்க இருக்கிற நாட்டுக்குள்ளே வந்து நமக்கு துயரத்தை தந்து நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணுறானே, இவனை பல்ல உடைச்சி முதுக உடைச்சி திரட்டி அடிப்போங்க தான் அர்த்தம். நம் தாய் தமர் நம் சேய் பிறர் நந்தா உரை நம் தேயம் மேல் வந்தே நொந்தாள் துயர் தந்தே இவன் நிந்தா நெறி நின்றார் இவர் தந்தாவளி சிந்தாவிழ அடிப்போம். தந்தாவளின்னா என்ன தெரியுமா? தந்தம்னா பல்லு, ஆவலின்னா வரிசை, பல்வரிசை. தந்தாவளி சிந்தாவிழன்னா பல்ல உடப்பேன்னு அர்த்தம். இப்போ நீங்களே யார்ட்டையாச்சும் சண்டை போடுறீங்க, உங்களால் திருப்பி அடிக்க முடியலன்னா, சார் உங்களை தந்தாவளி சிந்தாவிழ பண்ணுவேன் சார்னா ஏதோ பாராட்டுங்கன்னு நினச்சிட்டு போயிடுவான். இப்போ தந்தாவளி சிந்தாவிழ அடிப்போம், அடல் கெடுப்போம், முகத்தடிப்போம், இடுப்பொடிப்போம், வசை துடைப்போம், உயிர் குடிப்போம், பழி முடிப்போம், வழி நடப்போம் இனி எனவாங்கு பெருமுரசு அதிர பெயருமின் கருமுகில் ஈர்த்தெழும் உருமென ஆர்த்தே மேகங்கள் போல பரப்பிட்டு போங்கடா அப்படிங்கிற பாட்டு இப்படி கடாமடா கடாமடான்னு எழுதியிருக்கார். நான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், புரியுதோ இல்லையோ மனப்பாடம் பண்ணிடுங்க. எனக்கு 9ஆம் கிளாஸில் இது புரியல, பின்னால் புரிஞ்சுது. இதை உலகம் பூரா நான் போய் சொன்னார் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க என்ன. மனப்பாடம் செய்ய செய்ய மொழி உங்களுக்கு வசப்படும், வார்த்தை உங்களுக்கு வசப்படும், வார்த்தை வசப்பட்டால் வாழ்க்கை வசப்படும். இலக்கியங்கள் படிப்பது எதற்காக? புலமை பண்பு வளர்வதற்கு மட்டுமல்ல, உங்கள் தலைமை பண்பு வளர்வதற்கு. ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அவனுக்கு 3 குணங்கள் வேண்டும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். முதல் விஷயம் சொல்வன்மை. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிதுன்ட்டார். அப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு அவன் மார்க் வாங்கணும், மார்க்கெல்லாம் வாங்கிக்குவான். அவனை மொழியில் ஆழமானவனாக ஆக்கினால் அவன் கண்ட்ரோலில் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும். he will become a leader. படிப்பவர்கள் எல்லாம் ஜெயிப்பவர்கள், ஜெயிப்பவர்கள் எல்லாம் படிப்பவர்கள். ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ், லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். அப்போ வீட்டுக்கு ஒரு நூலகம் என்பது பெற்றோருடைய முதல் கடமை. அதெல்லாம் அவங்க பசங்க படிக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் எடுத்து புரட்டுவான், ஒரு வரி அவனை ஈர்க்கும், உட்காந்து படிக்க ஆரம்பிப்பான். வாசிக்கிற பழக்கம் அவன் வாழ்க்கையை மேம்படுத்தும். இப்போ நான் சொல்கிற பாட்டெலாம் சின்ன பிள்ளையில் படித்தது, மனப்பாடம் ஆயிடுச்சு. பின்னால் யோசிக்கிற போது நமக்கு தனிமையே வராது சார். உங்கள் கையில் ஒரு 50-100 பாட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, முதுமையிலும் உங்களுக்கு தனிமை இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் இருப்பார், கம்பர் இருப்பார், பாரதியார் இருப்பார், பாவேந்தர் இருப்பார். அனைவரும் கூட இருந்து உங்கள் வாழ்வை வளம் செய்வார். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு தமிழனாக பிறந்த நமக்கு உண்டு. அதனால்தான் ரசிகமணி டிகேசின்னு இருந்தார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ராமாயணத்தில் பெரிய அறிஞர். ராஜாஜி அவர் ஒரு முறை கூட்டிகிட்டு போய் காந்திகிட்ட அறிமுகப்படுத்துகிறார். இவர் ரசிகமணி டிகேசி அவர் ஹெச்ஆர்என்சிலாம் பெரிய கமிஷனராக இருந்திருக்கார். அவர் சொல்லி தான் அப்போது இருந்த முதல்வர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை நம்ம நாட்டினுடைய சின்னமாக ஆக்கினார். அதை சொன்னவர் டிகேசி.
அவர் அறிமுகப்படுத்துகிறாங்க காந்திகிட்ட. ராமாயணத்தில் ஸ்காலர் கம்பராமாயணத்தில் என்னதும் எனக்கு ஒரு 4 பாட்டு சொல்லி காட்டுங்கன்னு இருக்கார் காந்தி. அவர் சொல்லி காட்டியிருக்கார். ஆங்கிலத்தில் அழகாக விளக்கம் கொடுத்துருக்கிறார். அப்போது காந்தி கேட்டிருக்கிறார், அவர் பேர் ரசிகமணி டி.கே. சிதம்பரநாத முதலியார். அப்போல்லாம் ஜாதி பேர் சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. மிஸ்டர் முதலியார், நீங்கள் சொல்கிறத கேட்டு எனக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ராமாயணத்தை தமிழில் படிக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டார். இப்போ நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? நாளைக்கே வகுப்பு ஆரம்பிக்கலாம் ஐயான்னு சொல்லியிருப்பேன். ஏன் காந்தி தமிழ் படிக்கிறாரோ இல்லையோ, வெளியில் சொல்லிக்கலாம், நம்ம ஸ்டூடெண்ட்டுப்பா காந்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்காவது நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ரசிகமணி டி.கே.சி சொன்னார், பாபுஜி நான் உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துடலாம், அதை வச்சு நீங்கள் ராமாயணத்தையும் தமிழில் படிச்சிடலாம். ஆனால் கம்பன் எவ்வளவு பெரிய மேதை என்று உங்களுக்கு உண்மையிலேயே தெரிய வேண்டுமென்றால் பாபுஜி, அடுத்த பிறவியில் நீங்கள் தமிழனாக பிறந்தால்தான் உங்களுக்கு அது தெரியுமே தவிர வெறுமனே தமிழ் படிப்பதால் அது தெரிந்து விடாது என்று மகாத்மாவை பார்த்து நேர்பட சொன்னவர் அவர். ஒரு அருமையான சம்பவம் அது. தமிழறிஞர் மாராப்போ குருசாமின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க கோவையில். அவங்க சகோதரர் அறநிலையத்துறையில் வேலை பார்த்தார். டி.கே.சிகிட்ட வேலை பார்த்தார். டி.கே.சிகிட்ட போனால் ஏதாவது பாட்டு இப்படி சொல்லி கொடுத்துருவாராம். பேசிகிட்டே ஒரு பாட்டை சொல்லி கொடுத்துருவார். இவர் தன்னோட சப் ஆஃபீஸுக்கு வந்தவர், அவர்கிட்டேருந்து ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருந்திருக்கு. அவருடைய உடனடி மேலதிகாரி ஒரு மலையாள நாட்டை சேர்ந்தவர், கேரள நாட்டை சேர்ந்தவர். அவர் என்னப்பா ஏதோ சத்தம் வருது உங்ககிட்டன்னாராம். இல்லை, கமிஷனரை பார்க்க போனால் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு, அது மனசுலையே ஓடிக்கிட்டு இருக்குன்னாராம். என்ன பாட்டு எனக்கும் சொல்லுன்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், மனுஷ வாழ்க்கையை 3 சங்கில் அடங்கிட்டுன்னு பட்டினத்தார் ஒரு பாட்டு சொல்லியிருக்கார். இந்த குழந்தை பிறந்ததும் முதல்ல சங்கில் பால் ஊட்டுகிற வழக்கம் நம்ம நாட்டில் உண்டு. முதல் சங்கு அமுது ஊட்டும். இன்றைக்கி சில மரபினர்களில், நகரத்தார் மாதிரி சில பேருங்களில் திருமணத்தின் போது சங்கு ஊதுவாங்க. சங்கு வாத்தியம் அங்கேயும் பயன்படும். அப்போது மொய்குழலாரோடு இடைச்சங்கம் இல்விலங்கு பூட்டும். அப்புறம் கடைசி சங்கு எப்போ நமக்கு தெரியும்? தூக்கிட்டு போகிற போது கடைச்சங்கம் ஆம்போது அனலூதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம். அதாவதுங்க, ஒரு காலத்தில் திருமண வீடுகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமல்ல, வெவ்வேறு சமூகங்கள்லேயே இந்த சங்கு பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னு சொல்லவா? நான் போன மாதம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு இன்னிசை பட்டிமன்றம் நடக்குது. ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. மணமகள் அப்போ தான் திருமணம் வரவேற்புக்கு மேடையில் உட்காருது. இவங்க பேசுகிறாங்க, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுங்கிறாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் திருமண வீடுகளில் பட்டிமன்றம்லாம் வைக்க மாட்டாங்க. சில இசைக்கருவிகளை மட்டும் பயன்படுத்துவாங்க. ஆர்கெஸ்ட்ரா வைக்க மாட்டாங்க. அது என்ன விதமான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன என்றால், துந்துபி அதை பயன்படுத்துவாங்க. அப்புறம் வெண் சங்கு அதை ஒலிக்க செய்வார்கள். சல்லவி பல்லவின்னு ஒரு இசைக்கருவி, அதை பயன்படுத்துவாங்க. மத்தளம் அதை பயன்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? துந்துபியில் தும்னு ஒலி வரும், வெண் சங்கில் பம்னு ஒலி வரும், சல்லவி பல்லவியில் தீம் தீம் தீம்னு ஒலி வரும், மத்தளத்தில் தோம் தோம் தோம்னு ஒலி வரும். இந்த 4 ஓசைகளையும் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தால் 4 பேரும் மாற்றி மாற்றி வாசிப்பாங்க. தும் பம் தீம் தோம் தும் பம் தீம் தோம் தும் பம் தீம் தோம் என்பது துன்பம் தீர்ந்தோம் என்கிற வாசகமாக அமைகிற அழகை சங்க காலத்திலே கண்டறிந்தார்கள். அதை திருமண வீடுகளுக்குரிய இசைக்கருவிகளாக அமைத்தார்கள். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கார்? இந்த சங்கினுடைய 3 லெவல் சொல்லியிருக்கார். எங்களுக்கெல்லாம் மூத்த பேச்சாளர் சிற்சபேசன் ஐயான்னு இருந்தாங்க, கன சிற்சபேசன். அவர் சொல்லுவார், ஒருத்தர் காரில் பின் சீட்டில் படுத்துக்கிட்டே போனாராம். அவர் டிரைவருக்கு நாராயணன்னு பேராம். இரவு ஒரு 3-4 மணி இருக்குமா, தடாப்புடான்னு வண்டியில் சத்தம் கேட்டு தான் பார்த்தா அந்த டிரைவருக்கு சக்கரம் கையோடு வந்துருச்சான் நாராயணனுக்கு. இவர் கேட்டாராம், நாராயணா சக்கரத்தோடு இருக்கியே, சங்கு எங்கேன்னாராம். கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்க ஐயான்னாராம் அவன். அந்த மாதிரி நம்ம சங்குன்னா அந்த குறிப்பிட்ட நோக்கத்துக்கே வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த பாட்டை சொல்லுகிற விதத்திலே நீங்கள் சொன்னால் அந்த பாட்டிலேயே சங்கின் ஒலி வரும்னு டி.கே.சி சொல்லியிருக்கார். அது எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ முதல் 1.5 வரி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். முதல் சங்கு அமுது ஊட்டும், மொய்குழலாரோடு இடைச்சங்கம்
இல்விலங்கு பூட்டும் கடைச்சங்கம் ஆம்போது அனலூதும்னு இருக்கு இல்லையா, அது எப்படி சொல்லுவாரான் டிகேசி? கடைச்சங்கம் ஆம்போது அனலூதும் அப்படிப்பாரான். அதில் சங்கின் ஒலி வருது, ஆம்போது அனலூதும். அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம். நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்த லட்சணமே இவ்வளவுதான். இந்த 3 சங்குக்குள்ளே அடங்கிடுதுன்னு பட்டினத்தடிகள் பாடிய பாட்டை எவ்வளவு ரசனையாக அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாங்கிறதுக்கு பார்க்குறேன். கவிதை இப்படிலாம் அனுபவிக்கணும். மொழி என்பது அனுபவிப்பதற்கு. நாம் பக்தி பாட்டை கூட வெறும் பாராயணமாக பாடப்படாது, அதுக்குள்ளே ஒரு கவிதை நயம் இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, குனித்த புருவமும் கொபை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மெனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இது திருநாவுக்கரசர் எழுதின தேவாரம். ஏன்னா இந்த பாட்டு தளபதி படத்தில் வந்ததா, பல பேர் இது வாலி எழுதின பாட்டுன்னு நினச்சிட்ருக்காங்க. நான் வாலி என்னங்கிட்டே சொன்னேன், ஆனால் இது உங்கள் பாட்டுன்னு நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். உங்கள் அந்த ராக்கம்மா கையத்தட்டுக்கு நடுவில் இதை இசைஞானி கொண்டு வந்தார் இல்லையா அப்படின்னு. இது தேவாரம். இப்போ பாருங்கள், சிவபெருமான் நடனம் ஆடுகிறார், அவர் புருவம் குனிஞ்சிருக்கான், அவருடைய சிவந்த இதழில் ஒரு சிரிப்பு வருதான். இதை பார்ட் பை பார்ட் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்னா, திருநாவுக்கரசர் இன்னைக்கு வரப்போகிறாருன்னு சிவபெருமானுக்கு தெரியும், ஒரு கற்பனை தானே, சிவபெருமானுக்கு தெரியும். வந்துட்டாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அங்கே ஒரு தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது. வந்திருக்கிறது யார்? திருநாவுக்கரசரான்னு புருவத்தை குனிச்சு பார்த்தாராம். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து விடுவோம். இப்போ அம்மா இருக்காங்க, ஒருவேளை நான் இந்த பக்கம் தருமபுரி பக்கமாக வர்றப்ப அவங்க ஆஃபீஸை கடந்து போகிறப்ப மேடம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டேன். இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணால் அங்கே உதவியாளர்கிட்ட விசிட்டிங் கார்டை கொடுத்து விடுவேன். அவங்க வர சொன்னால் வருவாங்க, இல்லை இந்த ஆள் உள்ளே விடாதன்னு சொன்னாலும் அவ்வளவுதான். அப்போ நம்ம கிட்ட விசிட்டிங் கார்டு இருக்குது. ஆனால் திருநாவுக்கரசருக்கு எது விசிட்டிங் கார்டு? சார் வர்றது யாருன்னு இப்படி குனிஞ்சு பார்க்குறாரு சிவபெருமான். நான் வந்துட்டேன்னு சொல்ல முடியாது, சொன்னால் நீங்களும் நானும் சொல்கிற மாதிரி. அப்போ இவர் என்ன பண்ணாராம், இவரோட விசிட்டிங் கார்டு எடுத்து விட்டாராம். குனித்த புருவமும் அப்படின்னாராம். அதை கேட்டதும் சிவபெருமானுக்கு ஆஹா நம்மால் வந்துட்டாரியான்னு முதல்ல ஒரு சிரிப்பு வந்துதான். கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்னார். இதுதான் கவிதைக்குள்ளே புகுந்து அதை ரசிக்கிற இடம். என்றைக்குமே ஒரு கவிஞனை அடையாளம் காட்டுவது அவனுடைய படைப்பாற்றல். ஒரு பெரிய அரசன் இருந்தான், எல்லாருக்கும் கொடை கொடுக்கக்கூடிய அரசன். அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு பிறந்த நாள். பல ஊர்களில் சுற்றிட்டு அழுக்கடைந்த ஆடையோடு தூசி படிந்த உடலோடு மீசை தாடியோடு ஒரு புலவர் அங்கே வந்துட்டார். பூரா இரவலர்கள் பிச்சைக்காரர்கள் அலமோதுறாங்க. கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டார். அந்த கூட்டத்தில் மீண்டு வர அவருக்கு தெரியல. அதுக்குள்ளே தள்ளு முள்ளாகி ஆளுக்கு ஒரு பங்கு தள்ளி முன்னால் போய் ராஜா முன்னாலே விழுந்துட்டார். ராஜா கோபம் வந்துருச்சு. இந்த தள்ளு முள்ளில் ஒரு ஆள் வந்து ஏய் இருடா பறக்காத, சும்மா பறக்காதன்னு இருக்கார். இப்போ இருந்துச்சு, ஐயா நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் புலவன் இல்லை, நான் புலவன், என்னை போய் பிச்சைக்காரன் இப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. தள்ளி விட்டார், எல்லாம் சேர்ந்து மீள விழுந்துட்டார். டேய் பறக்காதரா, இருடா வருண்டா, பறக்காதங்கிறார். இந்த ஆள் எந்திரிக்க கூட இல்லை, கீழே இருந்தே நிமிர்ந்து பார்த்து சொன்னானா, கொக்கு பறக்கும் புறா பறக்கும், குருவி பறக்கும் குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நான் ஏன் பறப்பேன் நராதிபனேன். நான் ராஜா மிரண்டு போயிட்டார். ஆஹா வந்தது புலவர்னு தெரியலையேன்னு இப்படி கையை கும்பியிருக்கான். தெரியாமல் சொல்லிவிட்டு மன்னிச்சுக்குங்க. உடனே அவர் கூலாகி அவனை பாராட்டி சொல்லியிருக்கார். கொக்கு பறக்கும் புறா பறக்கும், குருவி பறக்கும் குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நான் ஏன் பறப்பேன் நராதிபனேன்னு ஆரம்பித்தவர் திக்கு விஷயம் நடத்தி உயர் செங்கோல் செலுத்தும் அரங்கா உன் பக்கம் இருக்க ஒரு நாளும் பறவேன் பறவேன் பறவேனேன்னார். என்ன ஒரு அழகு பாருங்கள். முதல் 2 வரியில் கோபத்தினுடைய கொந்தளிப்பு, அடுத்த 2 வரியில் வினாடியில் கோபம் அடங்கி குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனவேயும் காத்தல் அரிது என்கிற குரலுக்கு வாழும் இலக்கணமாய் அந்த புலவன் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறான் என்பது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்ம பெருமை கொள்ள வேண்டியது இந்த மண்ணினுடைய மரபு கருதி, பாரம்பரியம் கருதி, புலமை விடைப்போடு வாழ்ந்த அறிஞர்கள் கருதி. அதான் பாரதி சொன்னால்
ஒரு வெளிநாட்டுக்காரன்ட்ட போய் சொல்கிறான், என் கண்ட்ரிக்கு என்ன பெருமை தெரியுமா, என் நாட்டுக்கு எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அவன் சோவாட் தான். எங்கள் ஊரில் கூட தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, இது என்ன பெரிய விஷயமா? அவன் சொன்னாண்டே, அது மட்டும் இல்லைடா, உங்கள் இனம் தோன்றதுக்கு முன்னால் எங்கள் முன்னோர்கள் 1000 வருஷம் வாழ்ந்துருக்கான். அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அது கூட பெருமை இல்லை. அவன் வெறுமனே மண்ணுக்கு பாரமாக இருந்து சோத்துக்கு சுகமாக இருந்து செத்து போகல. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என் முன்னோர் வாழ்ந்தான். எப்படி தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் பிறந்து சிறந்ததும் இந்நாடேன். நம்ம பெருமை அதுதான். நம் முன்னோர்கள் 1000 ஆண்டு காலமாக இருந்தார்கள், அறிவாளிகளாக இருந்தார்கள், ஞானிகளாக இருந்தார்கள், அறிவியல் வல்லுநர்களாக இருந்தார்கள். அந்த காலத்திலேயே பொறியியல் கட்டுமானம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள், மருத்துவர்களாக இருந்தார்கள். அவங்க கூட கேட்டாங்க, மருத்துவத்துக்கும் இலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. அவங்கள அவையடக்கத்துக்காக கேட்டாங்க, என்ன கூப்பிட்ருக்கீங்களே அப்படின்னு ஒரு மரியாதை கேட்டாங்க. பொதுவாக அவையடக்கத்தை அப்படிலாம் சொல்லணும். மேடம் அப்படி தான் சொன்னாங்க. அவர் பெரிய தொடர்பு இருக்குது மேடம். யாராவது ஒரு ராஜா பசித்தவங்களுக்கு சோறு போட்டான்னா அவனை வள்ளல்னு எங்கள் புலவர்கள் சொல்ல, பசி என்கிற நோயை தீர்த்த டாக்டர்னு சொல்கிறாங்க. பசிப்பிணி மருத்துவன் என்கிற சொற்றொடரே மருத்துவர்களை மேன்மைப்படுத்திய இலக்கியத்தின் சொற்றொடர் என்பதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதனால் மருத்துவமாக நாம் எல்லாவற்றையும் பார்த்தோம். ஒரு கடவுளை மருத்துவத்துக்கான கடவுளாக பார்த்தோம். அதில் கூட வேடிக்கை என்னென்னா, வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற பெருமானுக்கு வைத்தீஸ்வரன் பேருன்னு சொன்னேன். அங்கே இருக்கிற அம்பாளுக்கு என்ன பேருனா தையல் நாயகின்னு பேர். அவர் ஆப்ரேஷன் பண்ணுவார், இந்த அம்மா தையல் போடுவாங்களாம். தையல் நாயகி. தையல் நாயகினா என்ன பொருள்? பெண்களுக்கெல்லாம் தலைமைத்துவத்தில் உள்ள நயமாக சொல்லுவாங்க. இப்படி எங்கள் புலவர்களுக்கு தானே வேலை. நயமாக சொல்கிற போது அவர் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவார், அம்பிகை வந்து தையல் போடுவாங்க, தையல் நாயகிம்பாங்க. இப்படியெல்லாம் ரசிப்பதற்கு இடம் கொடுக்கிற இடம் கடவுள் பற்றிய பாடல்களும் பணுவல்களும் பக்தியும். பக்தி என்பது ஏதோ பஜனைக்குரியது பாராயணத்துக்குரியது அல்ல, அது இறைவனை நமக்கு இணக்கமாக கொண்டு வருவது. அதனால்தான் பெரிய பெரிய அருளாளர்கள் என்ன பண்ணாங்க, கடவுளை நாயகி பாவத்தில் பாடினாங்க. இவங்க தன்னை ஒரு காதலனாக நினைத்து கொண்டு இறைவனை காதலியாகவோ, தன்னை காதலியாக நினைத்து கொண்டு இறைவனை காதலனாகவோ பாடினார்கள். இப்படி ஒரு பெரிய பாரம்பரியத்தின் நீட்சியாகத்தான் மகாகவி பாரதி கண்ணன் பாடல்களை பாடினான். நான் அதை சில செய்திகளை சொல்கிறேன், இன்னொரு 15 நிமிஷம் இருக்கும். ஏன்னா காலத்தை யார் மதிக்கிறார்களோ அவர்கள்தான் காலம் மதிக்கிற விதமாய் வாழ்வில் சில காரியங்களை செய்ய முடியும்னு நான் பல மேடைகளை சொல்லிட்டு நானே மீறக்கூடாது. அதனால் சொல்கிறேன். இப்போது பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு பாடினார். அதில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச சில பாட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள். வெளிப்படையாக தெரிகிற அர்த்தம் வேறு, அவர் உள்ளே வச்சிருக்கிற அர்த்தம் வேறு. இப்போ இந்த வேலைக்காரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பாரதியார் புலம்புறார். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலேயே இருந்துடுவார், ஏனடா நேற்று நீ இன்று வரவில்லை என்றால் பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததென்பார், வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார். என்னமோ புதுசாக வந்த மாதிரி, சரி அது போட்டும். வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார், பாட்டியார் செத்துவிட்ட 12ஆம் நாள் என்பார், தாயாதியாரோடு தனியிடத்தை பேசிடுவார், எள் வீட்டில் இளையனிலும் எங்கும் முரசறைவார், உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம்பலத் துரைப்பார், ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார், சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர், சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை. ஃபுல் டென்ஷனில் கத்துறான். அப்போ பார்த்து கடவுளே வேலைக்காரனாக வந்தானா. இங்கிதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னான். உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு கேட்குறார். ஐயா, நான் மாடுகன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன், சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டு செய்து ஆட்டங்கள் காட்டி அடாதபடி பார்த்திடுவேன், காட்டு வழி ஆனாலும் கள்ளர் பயம் ஆனாலும் இரவிலே பகலிலே எந்நேரம் ஆனாலும் சிரமங்கள் பார்ப்பதில்லை, தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், தங்களுக்கு ஒரு துன்பம் உறாமல் காப்பேன். இதெல்லாம் ஒரு வேலைக்காரன் செய்கிற வேலை மாதிரி தானே தெரியுது.
இதெல்லாம் கடவுள் செய்கிற வேலை. என்ன வேலை பார்ப்ப? மாடு கன்று மேய்த்திடுவேன். ஒரு மேய்ப்பனாக வந்தவன் கண்ணன். மக்களை நான் காத்திடுவேன். கல்மழை பொழிந்த போது கோவர்த்தனகிரியை கையில் எடுத்து மக்களை எல்லாம் காத்தவன். வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன். நமக்கு வீடு பேறு கிடைக்கும் விதமாக ஞான விளக்காகிய பகவத்கீதையை ஏற்றி வைத்தான். வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன். சொன்னபடி கேட்பேன். தூது போச்சொன்னா போவான், வான்னா வருவான், இந்த வேலையெல்லாம் பார்ப்பான். துணிமணிகள் காத்திடுவேன். பாஞ்சாலிக்கு துணி கொடுத்தான். இரவிலே பகலிலே எந்நேரமானாலும் சிரமங்கள் பார்ப்பதில்லை. தேவரீர் தம்முடனே சுற்றுவேன். 24 மணி நேரமும் பக்தனுக்கு உயிர் துணையாக கடவுள் இருக்கிறார் என்பதை பாரதி கடவுளை ஒரு சேவகனாக உருவப்படுத்தி பாடி காமிச்சார். அதாவது நான் ஒரு பள்ளியில் கேட்டேன், பஞ்சபாண்டவர்கள் எவ்வளோ பேர்னு. பசங்களுக்கு தெரியல. நான் சொன்னேன், டேய் பதில் கேள்வியிலே இருக்குடா. பஞ்சபாண்டவர்கள் என்ன அர்த்தம்? பஞ்சத்தில் அடிபட்ட பாண்டவர்கள்னு அர்த்தம், 5 பாண்டவர்கள்னு அர்த்தம்டான்னு. இந்த 5 பாண்டவர்களுக்கும் தூதாக கண்ணபெருமான் துரியோதனங்கிட்ட போகிறான். அந்த கதை தெரியும். ஒருத்தங்கிட்டே போய் கேட்குறான், நான் போட்டுமா வேண்டாமா? அதில் தருமன் சொல்கிறான், 5 நான் ஊரு கேளு, 5 வீடு கேளு, அப்புறம் இல்லாட்டி போகிற கேளுங்கிறான். ஒருத்தன் அதெல்லாம் முடியாது, சண்டை தான் வேணுங்கிறான். இத்தனை அக்கப்போர் நடக்குது. இவன் நேராக போய் சகாதேவன்கிட்ட கேட்குறான். என்னதாலும் அத்தை பையன் மாமா பையன் தானே உறவு. மாப்பிள்ளை நான் என்ன தூது போவா வேண்டாமா? அவங்க அண்ணன் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான். சகாதேவன் தெளிவாக சொன்னான், நீ தூது போனால் எனக்கு என்ன, போகாட்டி எனக்கு என்னன்னா. என்னடா இப்படி பதில் சொல்கிற? அந்த கௌரவர்களுடைய தலைவன் உங்களுக்கு நிலம் கொடுக்கணுமா வேண்டாமா? அவன் கொடுத்தா எனக்கு என்ன, கொடுக்காட்டி எனக்கு என்னன்னா. டே உன் மனைவி துரியோதனன் ரத்தத்தையும் துச்சாதனன் ரத்தத்தையும் கலந்து தான் கூந்தலை முடிப்பேன்னு சொல்லி கூந்தலை அவுத்து போட்டு திரியிறாளே, அவளுக்கு என்ன சொல்லுவது? அவள் கூந்தலை முடித்தா எனக்கு என்ன, முடியாட்டி எனக்கு என்னன்னா. என்னடா இப்படி பதில் சொல்கிற? இங்கே பாரு, எங்கள் அண்ணன் 4 பேர் வேணால் அவனை நம்பலாம். இன்னும் நீ எங்கள் வீட்டிலாம் ஆலோசனை கேட்டுட்டு போய் தான் என்ன பண்ணணும்னு போக போகிறேன்னு. நீ உன் மனசில் என்ன நினச்சிருக்கேன்னு உனக்கு தாண்டா தெரியும். நீ அதை தாண்டா செய்வேன்னா. சிந்தித்தபடி நீயும் சென்றால் என், ஒடிந்தால் என். செறிந்த 100 மைந்தர்க்கு முதல்வன் நிலம் வழங்கினால் என், வழங்காதிருந்தால் என். கொந்துற்ற குழல் இவளும் முடித்தால் என், விரித்தால் என். குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தின்ட்டான். இப்படி வெளிப்படையாக கவுத்துட்டானா. ஆனால் தனியாக அறைக்குள்ளே கூப்பிட்டு போனான். கூட்டிகிட்டு போய், டேய் நீ எனக்கு சொல்லு, இந்த சண்டை வராமல் தடுக்கவே முடியாதான்னா. சகாதேவன் சொன்னால், தடுக்க முடியாதுன்னு யார் சொன்னால், நல்லா தடுக்கலாமே, என்ன பண்ணலாம்? இப்போ தருமன் தனக்கு தான் நிலம் வேணுங்கிறான், துரியோதனன் தனக்கு தான் வேணுங்கிறான். 2 பேரையும் விட்டுரு, கர்ணங்கிட்ட நிலத்தை கொடுத்துருந்தான். அவன் அண்ணன் இவனுக்கு முன்னாலே தெரியும். யார்? சகாதேவனுக்கு. பாராள கர்ணன் தான். டே இது அடுத்த பிரச்சனைக்கு வழிவகுக்குண்டா. அவனை கொல்றதே வாழ்க்கையோட லட்சியம். உங்கள் அண்ணன் அர்ஜுனன் சுற்றுறான், மறந்துட்டியா? வெரி சிம்பிள், அவனை கொண்டுடு. நீ ஏருக்கு மாறா பேசுகிற. திரௌபதி கூந்தலை விரித்து போட்டிருக்கா, நீ மறந்துடாத. அவளை என்ன பண்ணுறது? மொட்டை அடிச்சிரு. இப்போ கிருஷ்ணருக்கு கொஞ்சம் சுருன்னு வந்துடுச்சு. இதெல்லாம் பண்ணால் பாரத போர் வராமல் நிறுத்திடலாமான். இதெல்லாம் பண்ணால் மட்டும் போதாது, அவனை உன்னை கட்டி போட்டால் தாண்டா வேலை நடக்கும்னா. பாராள கர்ணன் இகழ் பார்த்தனையும் கொன்று காரார் குடல் களைந்து நின்னையும் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாபாரத போர்லாம். அப்போ கண்ணன் லைட்டாக கேட்டார், டே நீ இதெல்லாம் பண்ணிடலாம், என்னை எப்படா கட்டுவேன்னா. ஏன் கட்டிடுவேனேன்? கட்டி பாடுறான்னு விசுரூபம் எடுத்து நின்னான். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாயா என்று 8 எழுத்து மந்திரத்தை அவன் சொல்ல சொல்ல பக்தி என்ற கயிறு பரம்பொருளை கட்டி நிறுத்தியது. எதற்கும் கட்டுப்படாத இறைவன் பக்திக்கு கட்டுப்படுவான் என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. அப்போ திரும்ப திரும்ப புராணங்களை நாம் பேசுவதனுடைய நோக்கம் என்ன? சமகாலத்தோடு அதை புரிந்து கொள்வதற்கு, மனிதன் தனக்கான வழிகாட்டுதலாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு. அதனால தான் பாரதி சொன்னால், இந்த வில்லு ஒன்றை போய் இலங்கை அரக்கர்கள் வீழும்படியாக முதல்ல கொல்வதற்கென்று ஜனகனுடைய மாளிகையில் ஒரு வில்லை முறிச்சானே, அது யாருடைய வில்? யார் முறிச்சது? நம்மெல்லாம் ராமன்போம்.
பாரதி சொன்னா இல்லை, முன்னை இலங்கை அரக்கர் அழிய முறித்தது யாருடைய வில், அது அன்னை பயங்கரி பாரத தேவினல் ஆரிய ராணியின் வில். பாரத மாதாவுடையது இந்த தேசம், அதை உருவாக்கியது. வைரமுத்து எழுதினார், பாரதி, தேசிய போருக்கு நீ தேர்ந்து கொண்டது தெய்வ வாகனம், நீ சீறி ஏந்தியது சிவனின் மழு, நீ வீறு கொண்டு ஊதியது விஷ்ணுவின் சங்கு, நீ பாய்ந்து தொடுத்தது பார்த்திபன் கணை, நீ வெறிகொண்டு சுழற்றியது வீமனின் கதை, நீதான் தேசத்தை முதலில் தெய்வத்தோடு சம்பந்தப்படுத்தியவன் என்று கவிஞர் வைரமுத்து எழுதினார், கவிராஜன் கதையில் எழுதினார். எனவே நமக்கு முன்னிருக்கக்கூடிய இந்த நீண்ட கவிஞர்கள் வரிசையை நாம் கொண்டாட வேண்டும். எழுத்தாளர்களை வாசித்து வாசித்து வசப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனுக்கு எல்லா நேரமும் துணை செய்யக்கூடியவை நூல்கள். உங்கள் வீட்டில் ஒரு 10 புத்தகம் இருந்தால் இரவில் ஒரு சந்தேகம் வருது, வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி வருதுன்னா ஏதோ ஒரு புத்தகத்தை உருவி ஏதோ ஒரு பக்கத்தை புரட்டுங்க, உங்களுக்கு பதில் இருக்கும். அதை விட்டுட்டு ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாது. நமக்கு பிரச்சனை வந்தால் முதல்ல சந்தோஷப்படுறவன் அவன் தான். வழி சொல்கிறேன்ட்டு அதுலேருந்து மீண்டு வராமல் இருக்க என்ன வழியோ அதை சொல்லுவான் இல்லையா? அப்போ ஒரு மனிதனை நெறிப்படுத்தக்கூடியவை இலக்கியங்கள். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் என்னுடைய சுயமுன்னேற்ற வகுப்புகளில் இதை ஒரு புனைவாக சொல்லுகிறேன். கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த போது அதை கருப்பு வெள்ளை உலகமாகத்தான் படைத்தார். இந்த உலகத்தை, பிரபஞ்சம் கூட இல்லை, உலகத்தை கருப்பு வெள்ளை உலகமாக படைத்தார். அந்த உலகத்தில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்றால், கடவுள் இருந்தார், சின்ன சின்ன குழந்தைகளும் இருந்தன. கடவுள் காலையில் என்ன பண்ணுவார், தன் பிரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு அலுவலகம் போயிடுவார். ஆமாங்க, நம்ம சின்னதாக ஆஃபீஸ் வச்சுருக்கோம், அதை நிர்வகிக்கவே தினம் போக வேண்டியிருக்கு. இவர் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை நிர்வகிக்கணும்னா அலுவலகம் போகணுமா இல்லையா, புரட்டு போயிடுவார். பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும். ஒரு நாள் தொட்டு விளையாட்டு, ஒரு நாள் ஒளிஞ்சு விளையாட்டு, ஒரு நாள் ஒவ்வொரு விளையாட்டு. நல்ல வேலை அப்போ இந்த கேம்லாம் வரல, வீடியோ கேம்லாம் வரல. குழந்தைங்க பைத்தியமாகி மாடியிலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணுற அளவுக்குலாம் இன்றைக்கி கேம் வந்திருக்கு. அதெல்லாம் நல்ல வேலையாக இப்போ இல்லை. அப்போ இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி எக்ஸாஸ்ட் ஆகி குழந்தைங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுநாள் காலை கடவுள் ஆஃபீஸுக்கு அலுவலகத்துக்கு புறப்படுகிற போது அந்த சின்ன குழந்தை போய் ஒரு காலை கட்டிட்டு ஓன்னு அழுதுச்சு. எனக்கு போர் அடிக்குது, எங்களுக்கெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லவும், சரி மாற்றமாக ஒரு விளையாட்டு விளையாடுங்கன்னு உலகத்தினுடைய மிகப்பெரிய கலர் பென்சில் பாக்ஸ் எடுத்து கடவுள் கொடுத்தார். எது அந்த கலர் பென்சில் பாக்ஸ்? இதெல்லாம் குழந்தைகள் ஆகிட்டீங்களா? உலகத்தின் மிகப்பெரிய கலர் பென்சில் பாக்ஸ் வானவில். சரியான விடை சொன்னவருக்கு நிர்வாகிகள் பரிசு கொடுத்துக் கொள்வார்கள். நமக்கு எதுக்கு வம்பு? அப்போ அந்த வானவில்லை கொடுத்ததும் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அந்த வண்ணங்களை எடுத்து அந்த உலகம் முழுக்க பூசின. ஆகாயத்துக்கு நீல நிறம், பூமிக்கு பழுப்பு நிறம், பசும்புல்லுக்கு பச்சை நிறம், ரோஜாக்களுக்கு வண்ண வண்ண நிறங்கள், இப்படி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி பூசின. அப்படி அள்ளி அள்ளி பூசியதால் அந்த வண்ணங்கள் மேலே படிந்து அவையும் அழகுமயமாக வண்ணமயமாக குழந்தைகளும் மாறின. மாலையில் அலுவலகம் விட்டு கடவுள் வர்றார். அவர் படைத்த உலகம் இவ்வளவு அழகாக இவ்வளவு வண்ணமயமாக இருக்கிறது. அவருக்கு மகிழ்ச்சி தாங்கலை. குனிந்து ஒவ்வொரு குழந்தையாக கை கொடுத்து பாராட்டுகிறார். அருமை அற்புதம்னு பாராட்டுறார். அதில் இருக்கிறதுலே ஒரு சின்ன பாப்பா ஓடி வந்து அவர் குனிஞ்சிருக்கிற நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தது. கடவுளும் வண்ணமயமாக மாறிவிட்டார். அப்போ கடவுள் சொன்னார், உங்களுக்கு நான் விளையாடுவதற்கு வண்ணங்கள் கொடுத்தேன், இதை வைத்து இந்த உலகத்தை நீங்கள் வண்ணமயமாக மாற்றினீர்கள், நான் உங்களை பாராட்டினேன். அந்த குழந்தை என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தது, நானும் வண்ணமயமாக மாறினேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? வெளியே தெரியக்கூடிய வண்ணங்களைப் போல உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கண்ணுக்கு தெரியாத வண்ணங்களை வைத்து நான் இந்த உலகுக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த கண்ணுக்கு தெரியாத வண்ணங்களுக்குத்தான் கருணை என்று பெயர், அன்பு என்று பெயர், நேர்மை என்று பெயர், ஒழுக்கம் என்று பெயர், படைப்பாற்றல் என்று பெயர், பரிவு என்று பெயர். குழந்தைகளே, கண்ணுக்கு தெரிகிற வண்ணங்களைப் போலவே உங்களுக்குள் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத வண்ணங்களை வைத்து இந்த உலகத்தை மேலும் அழகாக்குங்கள் என்று கடவுள் குழந்தைகளை அனுப்பினார்.
கடவுள் அப்படி சொல்லி அனுப்பியது சில குழந்தைகளுக்கு ஞாபகம் இருந்தன. அந்த குழந்தைகளுக்குத்தான் திருவள்ளுவர் என்று பெயர், கம்பர் என்று பெயர், காந்தி என்று பெயர், நேரு என்று பெயர், பரமஹம்சர் என்று பெயர், நபிகள் என்று பெயர், இயேசு என்று பெயர். இந்த குழந்தைகளெல்லாம் தங்களுக்குள் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத வண்ணங்களை வைத்து உலகத்தை அழகாக்குகிறார்கள். அதே வண்ணங்கள் நமக்குள்ளும் இருக்கின்றன. அவற்றை மேம்படுத்த, நமக்குள் இருக்கின்ற அந்த வண்ணங்களினுடைய அருமையை நமக்கு புலப்படுத்த வாய்ப்பாக இருப்பவை புத்தகங்கள். புத்தகங்களை வாசிப்போம், புத்துலகை நேசிப்போம். வாழ்க, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.